அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்று சுட்டெழுத்துக்கள், தமிழில் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன, அவை பற்றி சிலவற்றை காணலாம். முதலில் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன என்று காண்போம். அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. அவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களுக்கு முதலில் அமைந்துள்ள அ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். சுட்டெழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று அகச்சுட்டு எழுத்துக்கள், அனதர் ஒன்று புறச்சுட்டு எழுத்துக்கள். அகச்சுட்டுங்கிறது அவன், இது. புறச்சுட்டுங்கிறது அம்மரம், இவ்வீடு. அகச்சுட்டு என்பது அவன், இவன், அது, இது இச்சொற்களில் உள்ள எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. அவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அடுத்தது புறச்சுட்டு. புறச்சுட்டு என்பது அந்நீர் வீழ்ச்சி, இம்மழை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். எடுத்துக்காட்டாக புத்தகங்கள், அதில் ஆன்ற எழுத்தை நீக்கிட்டோம்னா புத்தகங்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து பொருளை தருகிறது. ஸோ இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு என்று 2ஆக பிரிந்து பொருள் தருகின்றன.